ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 ஆன்லைனில் குரூப் 4 எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லைவ் ப்ராசஸ் பொறுமையாக டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். இது ஈஸியான ப்ராசஸ் தான், வீட்டிலே பண்ண முடியும், மொபைல்லே பண்ணலாம். இதுக்காக நம்ம நெட் சென்டர் போய் பண்ணலாம். பட் எக்ஸாம் ஃபீஸே 100 ரூபா தான். அப்ளை பண்ணுறதுக்கு இதை காரணமாக காட்டி 500 ரூபா வாங்கிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு போக வேணாம். வீட்டிலே பண்ண முடியும். பட் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ணணும், என்ன டாக்குமெண்ட் தேவை, இதுக்கான ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் எல்லாமே முன்னாடி ரெடி பண்ணி வச்சுட்டு டவுட் கிளியர் ஆனதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது நிதானமாக பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். எந்த ஒரு பயமும் உங்களுக்கு வந்து வேண்டாம். ஈஸியாக பண்ணிட முடியும். ஓகேவா? ரைட், நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் உங்களுக்கு மே மாதம் 24 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் தள்ளி போட வேணாம், சீக்கிரமாக அப்ளை பண்ணிவிடுங்க. அண்ட் ஏப்ரல் 30க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணால் குரூப் 1 எக்ஸாமும் உள்ளே வந்து காட்டும். ஸோ குரூப் 1 குரூப் 4 எது அப்ளை பண்ணுமோ பார்த்து நிதானமாக அப்ளை பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ரைட், பார்த்துலாம். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி ரெடி பண்ணலாம் எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, ரைட். ஸோ கூகுளில் போய்ட்டு டிஎன்பிஎஸ்சி டைப் பண்ணிக்குவோங்க. ரைட், உள்ளே நம்ம வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், டேரெக்டாகவே குரூப் 4 எக்ஸாம் உங்களுக்கு வந்து காட்டும். ஓகேவா? இது வந்து அப்ளை பண்ண முடியும். இல்லை இது காட்டலை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து உள்ளே வந்து காமிக்கும். ஓகேவா? ஒன்று டேரெக்டாக உள்ளே வந்து போகலாம், இல்லை அப்படின்னா ஹோம் பேஜ் உள்ளே வந்து போகும். இந்த ஹோம் பேஜில் அப்ளை ஆன்லைன் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராசஸ் உள்ளே வந்து போயிடும். ஓகேவா? தமிழ்லையும் காட்டும், இங்கிலீஷ்லையும் காட்டும். இங்கிலீஷ் வேணும் அப்படின்னா ரைட் சைட் கார்னர் கிளிக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் வந்து வரப்போகுது. இங்கே அப்ளை நவ் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ரைட். இப்போது இங்கே வந்து பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா? ஸோ குரூப் 1 எக்ஸாம், குரூப் 1A, குரூப் 4 இந்த 3 எக்ஸாம் வந்து காட்டுது. எந்த எக்ஸாம் அப்ளை பண்ணாமோ அதை வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ டிஎன்பிசி உள்ளே போடும் போது இந்த சிச்சுவேஷன் டேரெக்டாக குரூப் 4 தான் உள்ளே வந்து போகும். பட் இருந்தாலும் குரூப் 4 தானா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகே, நீங்கள் அப்ளை நோ கார்டில் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இங்கே வந்து பாருங்கள், லாகின் ஐடி, பாஸ்வேர்ட் அப்புறம் மாதிரி வந்து காட்டுது. இந்த இடத்துல டிஎன்பிஎஸ்சி இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்க, நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதிருக்கீங்க, எழுதலை இருந்தாலும் பரவாயில்ல, டிஎன்பிஎஸ்சி ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் உங்கள்கிட்ட லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் கையில் வந்து இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் மறந்து போயிட்டா இதுலேயே ஃபர்கட் ஐடி பாஸ்வேர்ட் காட்டும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, இல்லை இதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறேன், நான் குரூப் 1 பண்ணவே இல்லை, லாஸ்ட் டைமும் பண்ணவே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெஷராக பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அதை நீங்கள் வந்து ரெடி பண்ணணும். இதை ரெடி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லாகின் ஐடியும் ஒரு பாஸ்வேர்டும் கொடுப்பாங்க. இதை யூஸ் பண்ணி தான் எக்ஸாம் அப்ளை பண்ணும். புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்களுக்கு ஐடி பாஸ்வேர்ட் இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம், அதை என்ட்ரு பண்ணால் உள்ளே வந்து போயிடும், அப்ளை பண்ணிடலாம். பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃப்ரெஷராக உள்ளே வரீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும். அது ஓடிஆர் பண்ணதுக்கப்புறம் தான் ஐடி பாஸ்வேர்டும் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ ஓடிஆர் எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன ப்ராசஸ், என்ன வந்து கேட்கும் எல்லாமே நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறவங்க அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? இப்போது உங்கள்கிட்ட லாகின் ஐடி இருக்கும், பாஸ்வேர்டு இருக்கும், அதை என்ட்ரு பண்ணி உள்ளே வந்து போகலாம். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ண எல்லா எக்ஸாம்ஸுமே இங்கே வந்து வரும். இதுக்கு இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தால் எதுவுமே காட்டாது. இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் எழுதிருக்கீங்க அப்படின்னா எல்லா எக்ஸாம் உள்ளே வந்துடும். அதை ஸ்க்ரால் பண்ணுங்கள், உங்களுக்கு கீழே கிளிக் ஹியர் டு அப்ளை அந்த மாதிரி காட்டும், அதை வந்து கிளிக் பண்ணிக்குவாங்க. ஓகே, ரைட். சரி, இப்போ இங்கே வந்து பாருங்கள், எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்களா, இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஸ்க்ரால் பண்ணிவிட்டு கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த இடத்துல எந்த எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறோம் கிளியராகவே கொடுத்துருவாங்க. பாருங்கள், குரூப் 4 எக்ஸாம் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. லாஸ்ட் டேட்டு மே 25 எல்லாமே கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் படிக்காத பட்சத்தில் இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஓகே, எல்லாமே பண்ணதுக்கப்புறம் இங்கே ஓகே கொடுத்துட்டு சேவ் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரப்போகிறது உங்களுக்கான ஃபோட்டோ, உங்களுக்கு சிக்னேச்சர் வந்து இப்படி கேட்டிருக்காங்க. இன்கேஸ் ஃபோட்டோ சிக்னேச்சர் தெரியல அப்படின்ற பட்சத்தில் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக படித்து பாருங்கள். ஃபோட்டோவில் முக்கியமான விஷயம் ரொம்ப தெளிவாக பார்த்துக்கோங்க. ஃபோட்டோகிராஃப் ஷுட் பி இன் கலர். ஓகே, பாஸ்போர்ட் சைட்ஸு ஒயிட் பேக்ரவுண்ட் தான் கண்டிப்பாக இருந்தாகணும். அது தெளிவாக பார்த்துக்கோங்க. டேக்கன் இன் ஃபோட்டோ ஸ்டூடியோ. மொபைலெல்லாம் எடுத்து நீங்கள் எடிட் பண்ண வேண்டாம். ஃபோட்டோ ஸ்டூடியோ வந்து போங்க, அவங்க வந்து எடுத்து கொடுப்பாங்க. அந்த ஃபோட்டோவில் உங்களுக்கான நேம் அண்ட் டேட் வந்து இப்போ போடணும். ஓகேவா? பட் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒயிட் பேக்ரவுண்ட்லாம் இருக்கணும். ப்ளூ இருக்குது, அப்ளை பண்ணலாமான்னு கேள்வி கேட்காதீங்க, அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறோம். இந்த ஒரு விஷயத்தினால நீங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆக வேண்டாம். அப்ளை பண்ணும்போது கிளியராக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஒயிட் பேக்ரவுண்ட் தான், அது கான்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ஷர்ட்டோ அந்த மாதிரி ட்ரெஸ் வந்து போட்டுக்கலாம். பட் ட்ரெஸ் வந்து ஒயிட்டாக இருக்கக்கூடாதுங்க. கலர் ட்ரெஸ்ஸு ப்ளஸ் ஒயிட் பேக்ரவுண்ட் கிளியராக நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகேவா? உங்களோட ஃபோட்டோ வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த சைஸ் தான் ஃபோட்டோ வந்துருக்கணும். ஓகேவா? இந்த ஃபோட்டோகிராஃபை நீங்கள் ஸ்டூடியோவில் வந்து காட்டுங்க, அவங்களே வந்து பண்ணி கொடுப்பாங்க. இன்கேஸ் அதை பண்ண முடியாத பட்சத்தில் உங்களோட சாஃப்ட் காப்பி வந்து வாங்கிக்கோங்க. ஓகேவா?
சாஃப்ட் காப்பி வந்து வாங்கிட்டு கூகுளில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி ஃபோட்டோ கம்ப்ரஸர் அப்புறம் மாதிரி வந்து போடுங்க. எல்லாமே நான் வீடியோ வந்து பின்னாக்க போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி ஃபோட்டோ கம்ப்ரஸர் நான் போட்டோம் அப்படின்னா லிங்க் வந்து வரும், அதை கிளிக் பண்ணிவிட்டா உங்கள் ஃபோட்டோ டேட் அதே வந்து போட்டுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் டிஎன்பிஎஸ்சி ஃபோட்டோ கம்ப்ரஸர் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதில் வருது இல்லையா, இதில் போய்ட்டு இங்கே வந்து ஃபைல் சூஸ் பண்ணுங்கள், உங்களோட ஃபோட்டோ வந்து கொடுத்துக்கோங்க. டேட் ஆப் நோட்டிஃபிகேஷன், அதாவது ஏப்ரல் 25க்கு அப்புறம் டேட்டை வந்து போடுங்க. நேம் என்ன வேணும் நேம் வந்து போடுங்க. அது போட்டுட்டு கன்வெர்ட் கொடுத்துட்டா எல்லாமே அதே வந்து பண்ணி கொடுத்துரும். ஓகே, இன்கேஸ் ஸ்டூடியோவில் பண்ண முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் சிக்னேச்சரும் அதே மாதிரி தான், ஒரு ஒயிட் பேப்பரில் அழகாக போட்டு க்ராப் பண்ணிவிட்டு டிஎன்பிஎஸ்சி சைன் கம்ப்ரஸர் அப்புறம் மாதிரி போடுங்க. லிங்க் வந்து வரும், அது உள்ளே போய்ட்டு செலக்ட் பண்ணுங்கள், அதை வந்து கன்வெர்ட் பண்ணுங்கள், எல்லாமே ரெடி ஆகிடும். அது தனியாக சேவ் பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபோட்டோ சிக்னேச்சர் ஈஸியாக வந்து பண்ண முடியும், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். அது ஒரே விஷயம் என்னென்னா ஒயிட் பேக்ரவுண்டில் எடுத்துருக்கணும், ப்ளஸ் ஃபோட்டோ உங்களுக்கு கலராக வந்து பின்னாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அது பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்துக்கோங்க, என்றைக்கு ஃபோட்டோ எடுத்தீங்க அந்த டேட்டை இங்கே வந்து மென்ஷன் பண்ணணும். அதாவது ஃபோட்டோகிராஃப்லேயும் டேட் வந்துருக்குல்ல, அந்த டேட்டு இங்கே நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி வந்திருக்கும். இப்போ இங்கே வந்து பாருங்கள், நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேவா? இந்த இடத்துல ஏப்ரல் 25க்கு அப்புறம் என்னைக்கு நீங்கள் எடுத்தீங்களோ அந்த டேட்டை வந்து கொடுங்க, அதான் பெட்டராக வந்திருக்கும். ஓகே, சேம் லைக் சைன் வந்து அப்லோட் பண்ண போகிறீங்க. இந்த இடத்துல நீங்கள் சைன் ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்க. ஃபோட்டோ அப்லோட் பண்ணி ஓகே கொடுத்துட்டா இந்த இடத்துல க்ரீன் கலரில் வந்து வரும். ஓகே, அடுத்து சைன் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் க்ரீன் வந்து வரும். இங்கே க்ரீன் வந்தால் தான் நீங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் சரியாக வந்து பண்ணியிருக்கீங்க, இல்லை அப்படின்னா தப்பு. நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ நான் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டேன். ஃபோட்டோ அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி க்ரீன் கலரில் வந்து வரணும், அப்போ தான் சரியாக வந்திருக்கும். இதை பண்ணி முடிச்சுட்டு சைனுக்கும் அதே மாதிரி பண்ணுங்கள். ஸோ சிக்னேச்சர் அப்லோடு சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகேவா? ஸோ சிக்னேச்சரும் ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டுமே டிஸ்பிளே ஆகும். க்ரீன் கலரில் வந்தால் மட்டும்தான் சரி, இல்லை அப்படின்னா தப்பு. அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகேவா? இதுக்கப்புறம் அதை ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரால் பண்ணால் ஃபர்ஸ்ட் திங் உங்கள் ஓடிஎல் எல்லாம் வந்து கொடுத்துருக்கீங்க. உங்களோட நேம், மொபைல் நம்பர், உங்கள் அப்பா நேம், அம்மா நேம், டிஸ்ட்ரிக்ஸு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஆஸ் பர் ஓடிஆர் இங்கேயும் சரியாக இருக்கா எல்லாமே கிளியராக நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகே, இன்கேஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னா அதை வந்து எடிட் பண்ணி மாற்றிக்கோங்க. இதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கணும். இதுக்கப்புறம் திரும்ப கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வெரிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வெரிஃபிகேஷனில் ஓடிஆரில் நீங்கள் கொடுத்துருக்க உங்களோட நேம், அதுக்கான இனிஷியல், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், கம்யூனல் கேட்டகரி, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணுங்கள். இங்கே இனிஷியல் டைப் பண்ணும் போது இப்போ நேம் நீங்கள் வந்து டைப் பண்ணுறீங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நேம் வந்து இப்போ நாங்கள் இருக்குது, இப்போ நான் விஐன்னு போடும் போது விக்னேஷ் அப்புறமே வந்துடும். ஓகேவா? பட் நீங்கள் அந்த மொபைலில் வரது அப்படியே டச் பண்ணிங்கன்னா இங்கே விக்னேஷ் அப்படின்னு முடியும் போது ஒரு ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகிடும் இங்கே. ஓகேவா? இனிஷியல் நீங்கள் இங்கே கொடுத்தாலுமே உங்களுக்கு தப்பாக இருக்குது அந்த மாதிரி தான் வந்து காட்டும். ஸோ ஆட்டோமேட்டிக் டைப் பண்ணாதீங்க, என்ன பண்ணுங்கள் ஃபுல்லாகவே டைப் பண்ணுங்கள். விக்னேஷ் இருக்குது அப்படின்னா VIGNESH அப்படின்ட்டு இது எல்லா லெட்டருமே கைப்பட டைப் பண்ணுங்கள், மேனுவலாக பண்ணுங்கள். அப்போ தான் ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகாது. இல்லைனா ஏன் தப்பாக வரும் தெரியாமல் நீங்கள் வந்து யோசிச்சு இருப்பீங்க. மேனுவலாக டைப் பண்ணால் தப்பு வந்து பின்னாக வராது. ஓகேவா? டைப் பண்ணலாமா? ஸோ எல்லாம் பண்ணிவிட்டு சேவ் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் உங்கள் அட்ரஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அட்ரஸ் கரெக்டாக இருக்கா ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். எல்லாம் பேசிக்கான சில ப்ராசஸ் தான். ஸோ இதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து அப்ளை பண்ணோம், அதை நம்ம வந்து பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் டிசேபிள் கேட்குறாங்க. எஸ் ஆர் நோ வந்து பார்த்து கொடுங்க. எஸ் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கான பர்சன்டேஜ் வந்து கேட்பாங்க. 40% அதுக்கு மேலே கேட்கப்படும். ஸ்க்ரைப் வேணுமா அப்புறம் மாதிரி கேட்பாங்க. எக்ஸாம் டைம் வந்து கேட்கப்படும். எல்லாமே கரெக்டாக வந்து பார்த்து கொடுத்துக்கோங்க. நம்ம நோ கொடுத்தா ப்ராப்ளம் கிடையாது. பட் எஸ் கொடுக்கும்போது அதில் கேட்குற எல்லா விஷயங்களுமே கரெக்டாக வந்து கொடுக்கணும். கவர்மெண்ட் டாக்டர் சர்டிஃபிகேட் மஸ்ட் வந்து பின்னா தேவைப்படாது. கரெக்டாக வந்து பார்த்து போட்டுக்கோங்க. ஓகேவா? எக்ஸ் சர்வீஸ்மெண்ட் கேட்குறக்கு அதை பார்த்து போட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த ஸ்டெப் கேட்க போகிறது. ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்கீங்களா அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. எஸ் ஆர் நோ வந்து கிளிக் பண்ணிங்க. எஸ் கிளிக் பண்ணிட்டா அதில் எந்த டாக்குமெண்ட், எந்த கம்பெனி வந்து வேலை செய்கிறீங்க, ஆர்கனைசேஷன், எப்போ ஜாயின் பண்ணீங்க, என்ன டிபார்ட்மெண்ட்டில் வந்து இருக்கிறீங்க, உங்களுக்கான போஸ்ட் நேம் எல்லாமே தெளிவாக கேட்பாங்க. கரெக்டாக வந்து பார்த்து போடணும். எதுவுமே தப்பாக போட முடியாது. எஸ்னால் கொடுக்கும்போது சரியாக வந்து பார்த்து போடும். நோ கொடுத்துட்டா ஃபுல்லாக வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா? ஒர்க்கிங் எம்ப்ளாய் அப்படின்னாலும் அதே கான்செப்ட் தான். உங்களுக்கு என்ன ஒர்க் நீங்கள் வந்து பண்ணுறீங்க, ரிமூவ் பண்ணியிருக்காங்களா, என்ன டிபார்ட்மெண்ட்டு, டெசிக்னேஷன், ஜாயின் பண்ணது, ரிமூவ் ஆனது, எதுக்காக நீங்கள் வந்து ரிசைன் பண்ணீங்க, இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி வந்திருக்கும். ஓகேவா? ரைட், அடுத்து நோ வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு டிபார் பண்ணியிருக்காங்களா அதை வந்து பார்த்து கொடுத்துக்கணும். கிரிமினல் கேஸ் இருக்கா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. எஸ் கொடுத்தா மோஸ்ட்லி உள்ளே வந்து போகாது, நம்ம நோ தான் வந்து கொடுத்தாகணும். மோர் தென் ஒன் லிவிங் ஒய்ஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் ஆர் நோ அது கரெக்டாக வந்து கொடுங்க. ஏன்னா இது எல்லாமே முக்கியமாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் உள்ளே போயாச்சு. இப்போ இங்கே வந்து பாருங்கள், ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஆல் த போஸ்ட் அப்புறம் மாதிரி கேட்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு போஸ்ட் அதர் தென் காட் அப்புறம் மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஆல் த போஸ்ட் கிளிக் பண்ணிட்டா நெக்ஸ்ட் வந்து போக போகுது. அண்ட் இதில் வந்து கிளிக் பண்ண நெக்ஸ்ட் வந்து பின்னாக போகும். பட் இந்த ஃபாரஸ்ட் கார்ட்ஸ் கொடுக்கும்போது
ஃபிசிக்கல் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட்டிஃபிகேஷனில் ஹைட்டு, வெயிட்டு, விஷன் எல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க. எல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஆல் போஸ்ட்னா எல்லாமே உள்ளே வந்து ஆட் ஆகி வந்துடும். ஓகேவா? பட் எனக்கு அந்த போஸ்ட் வந்து வேணாம், அதாவது ஃபாரஸ்ட் கார்டு வந்து வேண்டாம் அப்படின்னா இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அது ஃபாரஸ்ட் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஃபாரஸ்ட் வாட்ச் வேண்டாம்னா கிளிக் பண்ணிக்கலாம். பட் ஆல் கொடுத்தா எல்லாமே ஆட் ஆகும். பட் ஃபாரஸ்ட் கார்டுன்னு வரும்போது உங்களுக்கு அந்த ஐசைட்டு, பிளைண்ட்னஸ்ஸு, கலர் விஷனு, ஹைட்டு, வெயிட் எல்லாமே செக் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபாரஸ்ட் கார்டு வேண்டான்னா இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? இல்லை நீங்கள் எல்லாமே வேணும் அப்படின்னா இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, பட் இதுக்கு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் தேவை. ஓகே, ரைட். அடுத்தது 10th வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 12th வந்து கேட்கப்பட்டிருக்கு. டிப்ளமோ தான் டிப்ளமோ வந்து கொடுக்கலாம். யூஜி, ஐபிஜி வந்து கேட்டிருக்காங்க. யூஜி இருக்கா வந்து கிளிக் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ பிஜி வருமானு தெரியல. குரூப் 4க்கே நிறைய ப்ராப்ளம் வந்து இருந்தது. சரி, நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பட் யூஜி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அண்ட் இல்லைனா ஐபிஜி கேட்கப்பட்டிருக்கு. அதை பார்த்து வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ இது குரூப் 4 லெவல் தான். ஸோ யூஜி மட்டுமே நீங்கள் கொடுத்தாலும் உங்களுக்கு போதுமானதாக தான் வந்திருக்கும். நம்ம அடுத்து வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? 10th கேட்கப்பட்டிருக்கு. சர்டிஃபிகேட் நம்பர் கேட்கப்பட்டிருக்கா? ஃபஸ்ட்டு தமிழ் நீங்கள் ஒரு லாங்குவேஜாக படிச்சிங்களா படிக்கலையா? நிச்சயமாக எல்லாமே தமிழ் வந்து படிச்சிருக்கலாம். இல்லை நான் வந்து ஃப்ரெஞ்சு படித்தேன் அப்படின்னா நோ நம்ம வந்து கொடுக்கணும். அதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நான் படிக்கும் போது சோஷியல், சயின்ஸு, மேக்ஸு, இங்கிலீஷு, தமிழ். பட் நான் இங்கிலீஷ் மீடியம் தான். நான் தமிழ் ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருக்கேன். தமிழ் மீடியம் கிடையாது. ஓகேவா? தமிழை ஒரு பாடமாக படிச்சிங்களா அப்புறம் வந்து கேட்டிருக்காங்க. எஸ், நோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஓகேவா? இங்கே பப்ளிகேஷன் டேட்டை வந்து கொடுக்கணும் அண்ட் சர்டிஃபிகேட் நம்பரு. பப்ளிஷ் டேட் பொறுத்தவரைக்கும் ரொம்ப நீங்கள் தேட வேணாம். உங்கள் சர்டிஃபிகேட்லேயே வந்து மார்க் ஷீட்டில் டேட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். டேட்டை போடுங்க, போதுமானதாக வந்திருக்கும். ஓகே. ஸோ யூஜி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எனி யூஜி அந்த மாதிரி தான் எனக்கு வந்து காட்டுது. உங்களுக்கு என்ன காட்டுது அப்புறம் மாதிரி வந்து பாருங்கள். ஸோ எனி யூஜி அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ யூஜி முடிச்சதுக்கப்புறம் பிஜி வந்து காட்டுது. மோஸ்ட்டாக குரூப் 1 அப்ளை பண்ணும்போது இந்த பிஜி வந்து வராமல் இருந்தது. லாக் அவுட் பண்ணி போட்டால் வந்து வந்தது. பட் இங்கே பிஜி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூஜி முடிச்சுட்டு பிஜி வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகே, பிஜி இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். எல்லாம் வந்து இப்போ நகை வேண்டாம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு கோஆப்ரேட்டிவ் வந்து கேட்டிருக்காங்க. முன்னாடி முடிச்சுங்க இல்லையா அப்படின்ட்டு எஸ்னா கொடுங்க. எஸ்னு கொடுத்தா அதுக்கான கோர்ஸு, யூனிவர்சிட்டி எல்லாமே வந்து கேட்கும். நோ கொடுத்தா நெக்ஸ்ட் உள்ள வந்து இப்போ நகை போயிடும். ஓகே, அடுத்தது சிஓஏ வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன். இதை நீங்கள் முடிச்சிருந்தா எஸ் வந்து கொடுங்க. சிஓஏ அப்படின்னா நம்ம டைப் ரைட்டிங் போகிறோம்ல, அங்கேயே வந்து நம்ம முடிச்சிருப்போம். ஸோ வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. எஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பர், என்ன மார்க் எடுத்துக்கு எல்லாமே வந்து கேட்டிருக்கோம். எல்லாம் பார்த்து போடுங்க. நம்ம நோ கொடுத்தோம் அப்படின்னா நோ வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் டைப் ரைட்டிங். ஸோ டைப் ரைட்டிங் இருக்குன்ற பட்சத்தில் போடுங்க. இல்லை அந்த ஒரு மாதம் சர்டிஃபிகேட் வரும்னா வெயிட் பண்ணி வந்து போடுங்க. ஏன்னா சில பேருக்கு சர்டிஃபிகேட் வந்து பின்னாக வெயிட் பண்ணலாம். இந்த ஒரு மாதம் டைம் வந்திருக்கு. மே 24க்குள்ளே சர்டிஃபிகேட் கைக்கு வரும் அப்படின்னா ஷார்ட் ஹேண்டோ டைப் ரைட்டிங்கோ வெயிட் பண்ணி போடுங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைப் ரைட்டிங்கை பேஸ் பண்ணி மார்க் வந்து மாறும். குரூப் 4ல் அதிகமான ப்ரிஃபரன்ஸ் அங்கே வந்து கொடுப்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரைட். ஸோ பாருங்கள், நம்ம எஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கான கிரேட் வந்து கேட்பாங்க. லோவர், ஜூனியர், ஹையர் சீனியர் கேட்கும். அது கரெக்டாக வந்து கொடுத்துக்குவாங்க. இது கொடுத்தா அப்படின்னா தமிழா, இங்கிலீஷ் எல்லாமே கேட்கும். அது உணவு வந்து பின்னாக பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். அதாவது ஃபஸ்ட்டு வந்து தமிழில் வந்து கேட்டிருக்காங்க. தமிழ் கொடுத்துக்கோங்க. இங்கிலீஷ் வந்து கொடுத்துக்கோங்க. நம்ம நோட்டிஃபிகேஷன் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே முடிச்சிருந்தா ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக வந்து கொடுப்பாங்க. பாதியே முடிக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ப்ரிஃபரன்ஸ் வந்து பின்னாக மாறும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஷார்ட் ஹேண்டும் அதே கான்செப்ட் தான். தெளிவாக பார்த்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா வந்து நோ கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தா அதுக்கான விஷயங்கள் தெளிவாக நம்ம வந்து கொடுத்தாகணும். அடுத்து வந்து பாருங்கள், ஃபிசிக்கல் விஷுவல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது நம்ம ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் கொடுத்தா மட்டும் இது வந்து இப்போ நகை வேணும். இல்லைன்னா நமக்கு வந்து இப்போ நகை தேவை கிடையாது. அது தெளிவாக பார்த்துக்கணும். நம்ம அதர் போஸ்ட் கொடுத்தா தேவையில்லை. பட் ஆல் போஸ்ட் கொடுத்தா இதுக்கு நம்ம எஸ் தான் வந்து கொடுத்தாகணும். ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்கு? So do you possess a prescribed physical standards for the post other than forest guard, forest watcher, forest கொடுக்கப்பட்டிருக்கா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணியாகணும்? எஸ் நோ கேட்டால் இது எஸ் தான் வந்து கொடுத்தா. நம்ம நோ கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸாம் நீங்கள் அப்ளை வந்து பின்னாக பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ இதுக்கு நம்ம எஸ் வந்து பின்னாக கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்த விஷயம்ன்றது விஷுவல் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதுவும் எஸ் நம்ம வந்து பின்னாக கொடுத்துக்கலாம். ஓகே, எல்லாமே கிளிக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபாரஸ்ட் வாட்சர் யூத்தை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டிருக்க அந்த ஃபிசிக்கல் லெவல் வந்து பின்னாக வேணும். அண்ட் அதை தான் கொடுக்கும் போதும் சில பேசிக்காக வந்து கேட்டிருப்பாங்க. அது எஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்பர்லாம் கேட்கல, எஸ் மட்டும் கொடுத்தா வந்து போதும். ஸோ அடுத்தது பிஎஸ்டிஎம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எஸ் கொடுத்தோம் அப்படின்னா பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் நம்ம வந்து பின்னாக முடிச்சிருக்கோம்? 10th, 12th, டிகிரியா எதை வந்து முடிச்சு? மஸ்ட் இங்கே 10th வரைக்கும் பிஎஸ்டிஎம் கம்பல்சரி. குரூப் 4ல் ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னா நம்ம 10th வரைக்கும் முடிச்சதா தான் அந்த எக்ஸாம்ஸ்க்கே நம்ம வந்து ரிசர்வேஷன் வந்து கிடைக்கும். ஸோ 10th, 12th கரெக்டாக வந்து பார்த்து போட்டுக்கோங்க. அண்ட் சர்டிஃபிகேட் டீடைல்ஸ் பார்த்து ஃபில் பண்ணிக்கணும். பிஎஸ்எம் இருக்கிறவங்க மட்டும் பார்த்து போடுங்க. பிஎஸ்எம் எப்படி அப்ளை பண்ணலாம் நம்ம வீடியோ நம்ம வந்து பின்னாக போட்டிருக்கோம். செக் பண்ணி பார்த்துட்டு ஃபுல்லாக நம்ம வந்து பின்னாக போட்டுக்கோங்க. ஓகேவா? ரைட். வந்து பாருங்கள், நம்ம 10th கொடுத்துறோம் அப்படின்னா சர்டிஃபிகேட் வந்து பின்னாக போகும். இந்த இடத்துல எந்த கிளாஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம்? இப்போ நம்ம கிளாஸ் 1 to 5 ஒன்று வந்து பின்னாக படிச்சிருப்போம். அப்போ கிளாஸ் 1 இருக்குது, 1 to 5 வரைக்கும் வந்து படிச்சிருக்கோமா? ஒன்று கொடுத்துலாம் ஃபுல்லாக பண்ணலாம்.
நெக்ஸ்ட் டேட்டா வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு கிளாஸ் 6லேருந்து கிளாஸ் 7 வரைக்கும் நான் படிச்சிருக்கேன், அடுத்தது கிளாஸ் 8லேருந்து கிளாஸ் 10 வரைக்கும் படிச்சிருக்க மாதிரி ஸ்கூல் நீங்கள் மாறி மாறி படித்தா அது ஏற்ற மாதிரி எத்தனை ஸ்கூல் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டாகணும். கிளியராக நீங்கள் வந்து பார்த்து போட்டுக்கோங்க. ஓகேவா? எதுவுமே இல்லாத பட்சத்தில் நோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். கிளிக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்துக்கோங்க, எல்லாமே நம்ம சரியாக தான் பண்ணியிருக்கோமா அப்புறம் மாதிரி ஒரு சேவ் வந்து இப்படின்னா கேட்குது, வார்னிங் வந்து கேட்குறாங்க. கிளிக் பண்ணியாச்சு, சேவ் பண்ணி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போது அடுத்தது சென்டர் கேட்கப்படுது. மொத்தம் எல்லாம் பார்த்துக்கோங்க. சென்டர் கொடுக்கும்போது உங்களுக்கு பக்கமாக பார்த்து வந்து கொடுங்க, எந்த டிஸ்ட்ரிக் வந்து ஏறும். அதாவது இப்போ நம்ம 2 டிஸ்ட்ரிக் வந்து கேட்குறாங்க இல்லையா? இப்போ நம்ம இங்கே ஒன்று கொடுக்க போகிறோம், இங்கே ஒன்று கொடுக்க போகிறோம். இப்போ நான் செங்கல்பட்டு கொடுத்தா சென்னை பக்கமாக வந்துருக்கும். இதுவே நான் செங்கல்பட்டும் கோயம்புத்தூர் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப தூரமாக வந்து பின்னாக இருக்கும். ஸோ சென்டரை பொறுத்த வரைக்கும் 2 டிஸ்ட்ரிக்குமே பக்கமாக வந்து கொடுங்க. ஓகே, இப்போ கடலூர் பாண்டிச்சேரி பக்கமாக வந்து கொடுக்கலாம். எது ரொம்ப பக்கமாக இருக்கோ அது மாதிரி பார்த்து கொடுங்க. மதுரை திருச்சி பக்கமாக இருக்கா, 2 டிஸ்ட்ரிக்ஸுமே பக்கத்தில் இருந்தால் பெட்டராக வந்து இருக்கும். ரொம்ப தள்ளி போடாதீங்க. எது எக்ஸாம்ஸ்க்கு எழுத வசதியாக இருக்கோ பார்த்து போடுங்க. ஜூலை 12 எக்ஸாம். ஸோ அன்றைக்கி உங்கள் டேட்டுக்கு ஏற்ற மாதிரி சென்டரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது ஃபீஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. 3 டைம் எக்ஸாம் வந்து ஃப்ரீ. ஓகேவா? நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணணுன்னா அவங்களே கொடுத்துருவாங்க. நீட் டு பே அந்த மாதிரி வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். இல்லைனா அது வந்து கொடுத்துருவாங்க. ஸோ வந்து இப்போ நகை தேவையில்லை. ஓகே, இப்போ நான் வந்து ஃபீஸ் பே பண்ணி ஆகணும். உங்களுக்கு பே பண்ணல அப்படின்னா ஃபீஸ் கன்செஷன் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து போட்டுக்க முடியும். ஓகே, ஸோ அடுத்த பேஜில் திஸ் பேஜ் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் யூ, நமக்கு தேவையில்லை. இது வந்து ஐ திங்க் டிஃப்ரெண்ட் ஏபிள் இருக்காங்களே அவங்களுக்கு மட்டும் தான் வந்து வரும். இந்த மாதிரி வந்தால் பயந்துடாதீங்க, தெளிவாக கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு இந்த பேஜ் அப்ளிகபிள் இல்லை, கிளிக் சேவ் கண்டினியூ கொடுத்தாச்சு. ஓகேவா? இது வந்து டிஃப்ரெண்ட் ஏபிள் அவங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கிளிக் பண்ணிக்கலாமா? ஓகே, கிளிக் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணது எல்லாமே வந்து பின்னாக வரும். உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர், சைனு என்ன அப்ளை பண்ணுங்க முழுசாக வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லாமே டீட்டெயிலாக பார்த்து பொறுமையாக செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, தப்பாக இருந்தால் திரும்ப நீங்கள் வந்து மாற்றிக்க முடியும். ஓகேவா? பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே வந்து பின்னா ஓகே கொடுத்தாகணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ ஐ அக்ரி கொடுத்துக்கோங்க. ஐ அக்ரி டு ப்ரொசீட். ஓகே, சப்மிட் பண்ணியாச்சு. திரும்ப வந்து பார்த்துக்கோங்க எதெல்லாம் சரியாக இருக்கா இல்லைன்றதை கிளியராக வந்து பின்னாடி ரீசெக் பண்ண சொல்லப்பட்டிருக்கு. ரீசெக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஐ கன்ஃபார்ம் த அபவ் கொடுத்தாச்சு. கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பேமெண்ட் வந்து பின்னாக பண்ண சொல்லுது இல்லையா? பேமெண்ட் வந்து பின்னாக பண்ணிடுவோம். ஓகே, ப்ரொசீட் டு பேமெண்ட். ஸோ பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா பாருங்கள். பேமெண்ட் டைப்பில் உங்களுக்கு எஸ்பி லைட், சிசி அவனி அப்புறம் மாதிரி காட்டும். சிசி அவனே கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜிபேயில் ஈஸியாக வந்து பின்னாக பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ பேமெண்ட் டைப் வந்து காட்டுது ஆன்லைனில். ஸோ வந்து பின்னாக பண்ணிக்கலாம். பாருங்கள், யூபிஐ அப்புறம் ஆப்ஷன் வந்து காட்டும். யூபிஐ கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக வந்து பண்ண முடியும். கார்டில் நமக்கு வந்து பின்னாக தேவையில்லை. ஓகே ரைட். சரி, உங்களுக்கு ஸ்கேனர் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. அதை ஜென்ரேட் ஓடியாக இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கேன் வந்து வரும். அதை ஸ்கேன் பண்ணாலே போதுமான ஈஸியாக வந்து பே பண்ணிடலாம். நெட் பேங்கிங், கார்டு அதெல்லாம் எதுவுமே வேணாம். ஜிபேயில் பண்ணுங்கள், ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். எக்ஸாம் நம்ம வந்து அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ண அடுத்த செகண்டே உங்கள் மெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கும் மெசேஜ் வரும். இவ்வளோ தான் அப்ளை பண்ணுறது. இன்கேஸ் மெசேஜ் வராத பட்சத்தில் திரும்ப அப்ளிகேஷனை என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணி பேமெண்ட்டில் போய் எடிட் கொடுங்க. திரும்ப பேமெண்ட் பண்ணாதீங்க. எடிட் கொடுத்துட்டு அது ஓகே கொடுத்துருங்க. மெசேஜ் வந்து பின்னாக வந்துடும். ஓகே, இதான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு. பெருசாக எதுவுமே கிடையாது. டவுட் இருந்தால் கேட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ நான் அப்ளை பண்ணுற வரைக்கும் பெருசாக எதுவும் வந்து வரல. ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க. லைவாக தான் மந்த் பண்ணோம். இன்கேஸ் இதை வராதது என்ன உங்களுக்கு வந்ததுன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. சீக்கிரம் பேட்ச் க்ளோஸ் ஆகிடும். ஓகேன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.